ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி ரேவதி சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தி வீட்டுக்கு வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு தடப்படலாம் சமையல்லாம் எல்லாம் செஞ்சிட்ருக்குறாங்க. அப்போ இங்கே பார்த்தோம்னா சாம்பிடிச்சிட்டு சூரியகலாட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. எப்படியோ இன்றைக்கி ரேவதியோட எம்டி வீட்டுக்கு வர போகிறாரு. இன்றைக்கி நான் நினச்ச மாதிரிக்கு கார்த்தியா இல்லைன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி தீரணும் அப்படிங்கும்போது அப்போ சூரியகலா சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் எதுக்காக நீங்கள் இப்படி இந்த அளவுக்கு சந்தேகப்பட்டு இருக்கிறீங்க? நம்ம 2 பேரும் தான் அங்கே போய் பார்த்தோம்லாம் ஆஃபீஸில். அவர் தான் அங்கே இல்லையே, வேற ஒருத்தர் தானே எம்டியாக இருந்தார். அப்புறமே எதுக்காக நீங்கள் இந்த அளவுக்கு சந்தேகப்பட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது அப்போ சாம்பிடிச்சிட்டு சொல்கிறாங்க, இங்கே பாரு சூரியகலா, உனக்கு அந்த கார்த்தி பற்றியும் தெரியாது, அதே மாதிரிக்கு அந்த சிவனாண்டியும் பற்றியும் தெரியாது. சிவனாண்டி எவ்வளோ மோசமானவன் தெரியுமா? அவங்ககிட்ட இருந்து என்னையும் ரேவதியை காப்பாற்றக்கூடிய ஒரே ஆள் கார்த்தி மட்டும்தான். ஏன்னா அவனால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும். அவன் ஜகஜால கில்லாடியாக்கும். மற்றபடி வேற யாராலையுமே எங்கள் 2 பேரையும் சிவனாண்டிகிட்ட இருந்து காப்பாற்றி இருக்கவே முடியாது. அதனால தான் என்னுடைய சந்தேகமே இந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கவும், ஆமாத்த நீங்கள் சொல்கிறது கூட சரிதான். சரி கொஞ்ச நேரத்தில் தான் வந்துட போகிறாருல, வந்ததைக்கு உண்மை என்னென்னு தெரிஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்தது இங்கே மயில்வாகனம் ராஜராஜன் ரோகிணி இவங்க 3 பேரையும் தான் காட்டுறாங்க. அப்போ அவங்க 3 பேரும் திட்டம் போட்டுட்டு இருக்கிறாங்க. நம்ம அதாவது கார்த்தி மாப்பிள்ள வரும்போது சாமுண்டீஸ்வரி வீட்டில் இருக்கக்கூடாது, அதனால ஏற்கனவே போட்ட திட்டத்தை நம்ம செயல்படுத்திட வேண்டியதான்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா மேட்டுக்கு கீழே கோழி குண்டை தூக்கி வைக்கிறாங்க சாமுண்டீஸ்வரி ரூமுக்கு வாசலில். அப்போ உடனே ரோஹிணி கிட்ட சொல்கிறாங்க, ரோஹிணி நீ உங்கள் அம்மாவை கூப்பிடு. அவள் கூப்பிடும்போது அவள் அந்த மேட்டு மேலே காலை வைக்கும் போது அவள் வலிக்கு கீழே விழுந்துருவா, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லவும், சரிதான்ப்பா நானும் செஞ்சிருது அப்படிங்கிறாங்க. அடுத்து ரேவதி மீனாட்சி அம்மா கிட்ட சொல்றாங்க, மீனாட்சி அம்மா நானும் சமையல் பண்றேன் அப்படிங்கும்போது, எங்க பாரு ரேவதி உனக்கு எதுக்காக வீண் சரமோ, நானே எல்லா வேலையும் முடிச்சிருவோம்மா அப்படிங்கும்போது, இல்லை இல்லை எங்க எம்டிக்கு ரொம்ப விதவிதமா பண்ணணும் அப்படிங்கும்போது, அது எல்லாமே நீ சொல்லிட்டே இல்லை, நானே பண்ணிடுவேன், நீ வேற வேலை இருந்தா பாருமா அப்படின்னு சொல்லவும், உடனே ரேவதி சரி அப்படிங்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா ரோஹிணி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்தவும், உடனே சாமுண்டீஸ்வரி என்ன ரோஹிணின்னு சொல்லிக்கிட்டு மேட்டு மேலே கரெக்டாக காலை வைக்கவும் அவங்க வலிக்கு கீழே விழுந்துருந்தாங்க. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத சூரியகலா சாமுண்டீஸ்வரி ரேவதி எல்லாருமே அதிர்ச்சியோட ஓடோடி வரவும், அப்போ ராஜராஜ் நினைக்கிறாங்க, சாமுண்டீஸ்வரியை பார்க்கும்போது எனக்கு பாவமாக தான் இருக்குது, ஆனால் அவர் என்ன பண்ணுறதுக்கு, மாப்பிள்ளையும் இந்த இக்கட்டான நிலைமையில நம்ம காப்பாற்றி ஆகணுமே, அதனால என்ன பண்ணுறதுக்கு, இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதுதான் இருக்கு, நம்ம அனுச்சிரு சாமுண்டீஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, ஐயோ ஈஸ்வரி உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜனும் பதறி அடிச்சு ஓடோடி வராங்க. அப்போ மயில்வாகன் அத்தை என்னாச்சுது உங்களுக்கு ரொம்ப அடிபட்டுருச்சு போலுக்கு அப்படிங்கும்போது, என்னால் எந்திக்க கூட முடியல அப்படிங்கவும், உடனே ரேவதி ரோஹிணி ஐயோ என்னம்மா இந்த மாதிரிக்கு ஆயிடுச்சே, சரிம்மா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படிங்கும்போது, இல்லை இல்லை இப்போ உங்கள் எம்டி வருவார்ல, அவரை நான் பார்த்தே ஆகணும், அதனால நான் ஏதாவது ஆயின்மெண்ட் போட்டுக்கிடுது அப்படிங்கும்போது, இதை கிட்டதுமே ராஜராஜன் மயில்வாகனும் ரோஹிணியும் பதறதாங்க. ஐயோ இது நம்மளுடைய பிளான்லே கிடையாது, இவங்களை இங்கேருந்து வீட்டை விட்டு அனுப்பி விடுறதுன்னு நம்ம பிளான் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா என்னம்மா நினச்சிட்டு இருக்கிறீங்க, காலில் பலத்தமாக அடிபட்டு இருக்கும் போலுக்கு, இப்படியே நீங்கள் இருந்தீங்கன்னா அப்புறம் செப்டிக் ஆயிரும், அதனால நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயே தான் தீரணும் அப்படின்னு சொல்லவும், உடனே ரேவதியும் சொல்கிறாங்க, ஆமாம்மா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாமா, எனக்கு பயமாக இருக்குமா, எம்டி நாங்களாம் இருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இப்போ ராஜராஜன்னு சொல்கிறாங்க, ஆமாம் ஈஸ்வரி நீ சூரியகலாவை அழைச்சிட்டு நீ போ அப்படிங்கும்போது, உடனே சூரியகலாவும் வாங்கத்தை நம்ம போகலாம் அப்படிங்கிறாங்க. உடனே சாமுண்டீஸ்வரி சூரியகலா நீ ஒன்றும் வர வேண்டாம், நீ இங்கே இரு, நானே ஹாஸ்பிட்டலுக்கு போய்க்கிடுது அப்படிங்கும்போது, உடனே ரோஹிணி ஐயோ சூரியகலாவை வீட்டில் விட்டுட்டு போகிறதுக்கா, இவ இருந்தால் அவ்வளோதான் காரியமே கெட்டு போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்க நாங்கள் யாரும் வர முடியாது, ஏன்னா ரேவதியோட எம்டி வரனால நாங்கள் வர முடியாது, அதனால அம்மா நான் சொல்றது கேளுங்கம்மா, சூரியகலாவை நீங்க அழைச்சிட்டு போங்கம்மா அப்படிங்கும்போது, அப்போ சாமுண்டீஸ்வரி சூரியகலாட்ட சொல்றாங்க, சூரியகலா நீ ஒன்றும் வர வேண்டாம், எம்டி வரும்போது நீ வீட்டில் இருந்தே ஆகணும், நான் பெரிய மாப்பிள்ளையை அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில்வாகனத்தை கூப்பிடவும், மயில்வாகனம் என்னதத்தை நானா அப்படின்னு சொல்லும் போது, ஆமா மாப்பிள்ளை நீங்க தான் என்னை கூட்டிட்டு போகணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி பார்த்தோம்னா மயில்வாகனத்தை அழைச்சிட்டு போறாங்க. அடுத்ததான் ராஜராஜன் ரோஹிணி கிட்ட சொல்றாங்க, என்னம்மா இவங்க 2 பேரையும் வீட்டை விட்டு அனுப்பி விட்டுலான்னு சொல்லி நினைச்சோம், கடைசியில் இந்த மாதிரி நடந்து போச்சுத, உங்க அம்மாவை அனுப்பிவிட்டாச்சுது, இப்போ இந்த சூரியகலாவை என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கவும், உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, அப்பா நீங்கள் கவலைப்படாதீங்க, என்கிட்ட வேற ஒரு பிளான் இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, இது பழைய ஐடியா தான், ஆனால் வேற வழியில் இதை தான் செஞ்சாகணும் அப்படிங்கும்போது, என்னம்மா சொல்கிற அப்படிங்கவும், அப்பா அந்த டேப்லெட்டை நான் ஜூஸில் போட்டு கொடுத்துருந்தேன், அப்படி போட்டு கொடுத்துட்டேங்க அவ்வளோதான், அப்புறமா பாத்ரூமுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லவும், இது கெட்டதுமே வேற என்னம்மா பண்ணுறதுக்கு, அதையும் நீ செஞ்சிரு அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரோஹிணி கூல்ட்ரிங்க்ஸில் அவங்க அந்த டேப்லெட்டை போட்டு
போடுறாங்க. போட்டதுமே சூரியகலா அவ்வளோதான், உன்னுடைய கதி அதோ கதி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், நீ பேசாமல் நீ அம்மா கூட ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம், ஆனால் அம்மா என்ன பண்ணிட்டாங்க, ஒன்று எங்கே இருக்க வச்சுட்டாங்க, நான் என்ன பண்ணுதேன், நான் பாரு ஒன்று வேற எங்கேயோ போக வச்சுச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அந்த ஜூஸை எடுத்துகிட்டு வராங்க. அப்போ ரேவதி கிட்ட கொடுக்குறாங்க. ரேவதி இந்த ஜூஸை கொண்டுட்டு போய் சூரியகலாட்ட கொடுத்துரு அப்படிங்கும்போது, என்னக்கா ஜூஸ் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், இல்லை சூரியகலா காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை, அதனால தான் அவங்களுக்காக அந்த ஜூஸை எடுத்துகிட்டு வந்து அப்படின்னு சொல்லவும், சரி அது நீயே கொடுத்துட வேண்டியதுதானே அப்படின்னு ரேவதி சொல்லும் போது, இல்லை எனக்கு நிறைய வேலை இருக்குது, நீ கொண்டு கொடுத்துரு அப்படிங்கவும், உடனே ரேவதி சரின்னு சொல்லிட்டு அந்த ஜூஸை எடுத்துகிட்டு நேராக சூரியகலாட்ட வராங்க. அப்போ உடனே சூரியகலாவுக்கு அந்த ஜூஸை கொடுக்கவும், சூரியகலா என்ன ஜூஸ் ரேவதி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், நீங்கள் காலையிலேருந்து சாப்பிடவே இல்லைன்னு சொல்லிட்டு அக்கா தான் உங்களுக்காக ஜூஸ் கொடுத்து விட்டா, இந்தாங்க அப்படின்னு சொல்லவும், அப்படியா சரின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தோம்னா அந்த ஜூஸை வாங்கி குடிச்சிருந்தாங்க. குடிச்சதுமே கொஞ்ச நேரத்தில் அவங்களுக்கு வயிறெல்லாம் என்னமோ மாதிரிக்கு ஆகுது. உடனே பார்த்தோம்னா அவங்க ரெஸ்ட் ரூமுக்கு ஓடுறாங்க. அப்புறமா ரெஸ்ட் ரூமுக்கும் ரூமுக்குமா அலைஞ்சிக்கிட்டே இருக்கவும், அப்போ ரோஹிணி இதை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ராஜராஜன் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன ரோஹிணி பிளான் சக்ஸஸ் அப்படிங்கும்போது, ஆமாப்பா சக்ஸஸ் தான் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சூரியகலா வந்து ஐயோன்னு சொல்லி கத்தவும், அப்போ எல்லாருமே வந்துருந்தாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, என்னால் முடியல இந்த மாதிரிக்கு வந்து எனக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லவும், நீங்கள் சாப்பிட்டது ஏதோ உங்களுக்கு ஒத்துக்கலை போலுக்கு அப்படின்னு ரேவதி சொல்லிட்டு இருக்கவும், அப்போ வந்து மருதும் வந்துருந்தாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், எனக்கு இந்த மாதிரிக்கு நடந்துகிட்டு இருக்குது, என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படிங்கவும், சரி நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அப்படின்னு ரோகிணி சொல்லும் போது, இல்லை அத்தை எனக்கு இருக்க சொல்லியிருக்கிறாங்க, அதனால நான் வேறு ஏதாவது டேப்லெட் போட்டுக்கிறது அப்படிங்கும்போது, அப்போ ரேவதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இல்லை நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, இல்லைனா உங்களுக்கு வந்து ஏதாவது ஃபுட் பாய்சனாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லவும், உடனே மருதுவும் சொல்கிறாங்க, ஆமாம் சூரியகலா வா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூரியகலா வளைச்சிக்கிட்டு அவங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தாங்க. நல்ல வேலையா நம்ம போட்ட திட்டம் எல்லாமே சக்ஸஸ் ஆகி போச்சு, இப்போ நம்ம கார்த்தி வர சொல்லிடலாம் அப்படின்ட்டு உடனே கார்த்திக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லவும் கார்த்தியும் வராங்க. வந்ததுமே உடனே ரேவதி வந்து தான் வீட்டில் உள்ள அவ்வளோவரையும் அறிமுகப்படுத்தி வைக்கவும், அப்போ மீனாட்சி அம்மா ஜூஸ் கொண்டுட்டு வராங்க. என்ன தம்பி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுமே, ஐயோ நம்ம மீனாட்சி அம்மாவும் மறந்தே போயிட்டோம் போலுக்கு அப்படின்னு ராஜராஜனும் ரோகிணி நினைக்கவும், உடனே ரேவதி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன மீனாட்சி அம்மா இவர் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அப்போ ரேவதி வந்து அவங்க இப்படி கேட்டதுமே கார்த்தி வந்து சொல்கிறாங்க, இல்லை இந்த அம்மாவை நான் கோயிலில் வச்சு பார்த்துருக்குறேன், அதனால தான் அவங்க என்கிட்ட கேட்குறாங்க அப்படிங்கவும், அப்போ மீனாட்சி அம்மாவுக்கு வந்து புரிஞ்சிருது இங்கே ஏதோ ஒன்று மறைக்கிறாங்க, சரி நம்மளும் அதே மாதிரிக்கு சொல்லிடலாம் அப்படின்னு உடனே ரேவதி கிட்ட ஆமாம்மா அப்படின்னு சொல்லிடுறவும், இந்தாங்க தம்பி ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மீனாட்சி அம்மா அங்கேருந்து போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து எங்கே உங்கள் அம்மா என்னை பார்க்கணும்னு சொன்னாங்களா, எங்கே உங்கள் அம்மாவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே, நீங்கள் வரதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி தான் அவங்க கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டாங்க, அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறாங்க அப்படிங்கவும், ஐயோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்த்தியும் வந்து தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கவும், அடுத்ததுங்க பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி தான் காட்டுறாங்க. அப்போ வந்து அவங்களோட டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு இருக்கும்போது, அப்போ மயில்வாங்கன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்க பாருங்க டாக்டர் எங்க அத்தைக்கு காலில் நல்லா அடிபட்டு இருக்குது, அதனால இருக்கிற எல்லாமே இதுமே வந்து செக் பண்ணி பாருங்க, அவங்களுக்கு எதையுமே விட்டு வச்சிடாதீங்க, எவ்வளோ ரூபா ஆனாலும் பரவாயில்ல எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கும்போது, மாப்பிள்ள எனக்கு அந்த அளவுக்குலாம் அடிபடலை, நீங்க எதுக்காக இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, என்னத்தை நினைச்சிட்டு இருக்கிறீங்க, நீங்க எந்திரிச்சு உடனே வந்து நடக்க வேண்டாமா அப்படின்னா எல்லா டெஸ்ட்டுமே எடுத்தாகணும், நீங்க பொறுமையா எல்லாத்தையும் எடுங்க அப்படிங்கவும், உடனே பார்த்தோம்னா அவங்க மயில் வாகனத்துக்கு ராஜராஜன் வந்து ஃபோன் பண்றாங்க. உடனே வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, எல்லாம் நம்ம பிளான் பண்ணி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கும்போது, ஆமாம் எல்லாமே நம்ம பிளான் பண்ணி தான் நடந்துகிட்டு இருக்கு, ஒன்றும் கவலை இல்லை அப்படிங்கவும், அடுத்து பார்த்தோம்னா ரேவதி வந்து கார்த்திக்கு சாப்பாடுலாம் வந்து வச்சு பரிமாறவும், கார்த்தியும் வந்து சாப்பிட்டுட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்கள் அம்மாவை காணலை அப்படிங்கும்போது, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க இப்போ வந்துருவாங்க அப்படிங்கவும், உடனே கார்த்தியும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மயில் வாகனத்துக்கு கார்த்தி வந்து அவங்க ஃபோன் பண்ணுறாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அப்போ அவங்களும் நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து அவங்க சாமுண்டீஸ்வரி வந்து சரி அங்க எம்டி வந்தாச்சா என்னன்னு தெரியல, நம்ம சூரியகலாவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி சூரியகலாவுக்கு ஃபோன் பண்றாங்க. என்ன சூரியகலா நம்ம நினைச்ச மாதிரிக்கு எம்டி யாராக்கும் அப்படிங்கும்போது, அத்தை நான் வீட்டே இல்லை நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிற, நீ ஹாஸ்பிட்டல் இருக்கிறியா, என்னாச்சு அப்படிங்கும்போது, இந்த மாதிரிக்கு எனக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் ஆகி போச்சுது, அதனால நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன் அப்படிங்கும்போது, அப்போ நீயும் எம்டியை பார்க்கல அப்படிங்கும்போது, ஆமாம் தான் நான் பார்க்கல அப்படிங்கிறாங்க. ஐயோ அப்போ இதில் ஏதோ ஒரு பிளான் இருக்குது, இப்போமே நம்ம உடனே வந்து வீட்டுக்கு கிளம்பிட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி உடனே வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ மயில்வாகனம் வந்து தடுக்கவும், ஆனாலும் கேட்காம சாமுண்டீஸ்வரி வந்து கிளம்பிடுறாங்க. அப்போ மயில்வாகனம் உடனே என்ன பண்ணுதுன்னு தெரியாமல் அவங்க கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சகல இந்த மாதிரிக்கு அத்தை நான் சொல்கிறது கேட்காம அவங்க கிளம்பி வந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும்போது, அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து அவங்க சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு
வீட்டுக்கு வந்துருந்தாங்க. வீட்டுக்கு வந்ததுமே ரேவதி கிட்ட கேட்குறாங்க, எங்கே உன்னோட எம்டி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அம்மா அவர் இப்போ நம்ம போனார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், என்ன சொல்லிட்டு இருக்கிற ரேவதி, போயிட்டார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே, ஆமாம்மா உங்களுக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாரு, நீங்கள் வர மாட்டீங்க லேட் ஆகும்னு சொல்லிக்கிட்டு உடனே இப்போ நம்ம கிளம்பி போனார் அப்படிங்கவும், இது கெட்டதுமே சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க. அவர் எப்படியாவது பார்த்தாகணும்னு சொல்லிட்டு நம்ம நினச்சி வந்தோம், ஆனால் இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பார்த்தோம்னா கார்த்தி வந்து ரேவதியோட இருந்ததெல்லாம் அந்த வீட்டில் நடந்ததெல்லாம் வந்து அவங்க நினச்சி பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. எப்படியோ ரேவதியும் சீக்கிரமாக வந்து குணமாயிரும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி வந்து நம்ம நினச்சது எதுவுமே நடக்காமல் போச்சுது, வந்தது யாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்தது மீனாட்சி அம்மா கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகவும், அப்போ மீனாட்சி அம்மாவும் பார்த்தோம்னா அவங்க அதாவது கார்த்தி தம்பி வந்த மாதிரிக்கு அவங்க சொல்லாமல் அவங்க வேற ஒருத்தவங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா இங்கே ஏதோ ஒன்று நடக்குது, அதனால நம்ம மாட்டி விட கூடாதுன்னு சொல்லிட்டு மீனாட்சி அம்மாவும் பார்த்தோம்னா அவங்க ராஜராஜனுக்கு சப்போர்ட்டாகவே அவங்க சொல்லியிருந்தாங்க. இதனால சாமுண்டீஸ்வரி போட்ட திட்டம் எல்லாமே வந்து தவிடு பொடி ஆகிடுது கார்த்தியால. அடுத்தது அவங்க என்ன பிளான் போட போறாங்க, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.